தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் எழுந்த வண்ணமாக இந்த நாளுக்காக முதலாவது நன்றி சொல்லுவோம். எங்கள் தேவன் இந்த நாளை ஏற்படுத்தினபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாரும் நன்றி நன்றி என்று சொல்லுங்க. இந்த ஆராதனைக்காக, இந்த வேலைக்காக, இந்த நேரத்துக்காக நன்றி தகப்பனே. இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே, எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே, நீங்க தான் பெரியவர், நீங்க தான் உயர்ந்தவர், நீங்க தான் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே, இந்த நாளை எங்களுக்காக ஏற்படுத்தி நீங்க அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம். கத்தாவே, இந்த நாளை ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே நீங்க தான் ஆயத்தப்படுத்தி நீங்க அதற்காக உள்ளத்தை நாளை திறந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மாறாத தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே, நீங்க தான் பெரியவர், நீங்க தான் உயர்ந்தவர், நீங்க தான் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே, நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே, எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த நேரத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம். இந்த ஆராதனை தேவனின் கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா கிரிகைகளும் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் முறியடித்து ஜெபிக்கிறோம். கத்தாவே, நீங்க தான் ஆளுகை செய்ய வேண்டும் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் மூடத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மேலும் தேவனின் வல்லமை, தேவனின் கரம் அமரத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் தொழத்தக்கதாக ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, வியாதிகள் இருக்கக்கூடாது, சோர்வுகள் ஆண்டவரை இருக்கக்கூடாது என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரின் கரம் ஆளுகை செய்யட்டும் எங்களை. கர்த்தாவே, இந்த சபையை ஆளுகை செய்யட்டும் தகப்பனே. நீங்க தான் ஆளுகை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை காண செய்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் நீங்க தான் எல்லாத்தையும் பொறுப்படுங்க. ஆராதனையை தொடக்கத்திலிருந்து முடிவு மட்டும் ஆண்டவரே நீங்க பொறுப்படுங்க ஆண்டவரே. வார்த்தைகள் வல்லமையாய் வெளிப்படத்தக்கதாக, பாடல் ராகங்கள் வெளிப்படத்தக்கதாக, பரலோகத்தின் ரகசியங்கள் வெளிப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தான் தொடர்ந்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இயேசு பெரியவர், அவர் செய்த நன்மையை நினைத்து நாங்கள் இந்த நாளில் நன்றி செலுத்துவோம். ஆவியானவரே, தேவாடி தேவனே உமக்கு நன்றி ராஜா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை செய்தவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. நீ பெரியவர், அற்புதங்கள் அதிசயங்களை காண செய்ய வல்லவராய் நல்லவராய் இருப்பவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லையே ராஜா. தேவாடி தேவனே, உம்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மையை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம் ராஜா. தேவாடி தேவனே, கத்தாடி கத்தரே, உம்மால் எல்லாம் கூடும் ராஜா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா. தேவாடி தேவனே, நன்றி பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. நன்றி நன்றி என்று நாதோடு உம்மையே துதிக்கிறோம் ராஜா. துதிகன மகிமைக்கும் பாத்திர நீர் அல்லவோ ராஜா. தேவாடி தேவனே, தேவரே, நீ சகலம் செய்ய வல்லவராய் நல்லவராய் இருக்கும் கத்தராய் இருப்பவரே உமக்கு நன்றி ராஜா. தேவாடி தேவனே, பெரியவரே, அப்பா பிதாவே, எங்கள் அன்பான தேவன் நீர் அல்லவோ ராஜா. கத்தாடி கத்தரே, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. கத்தாடி கத்தரே, சுகம் தரும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. புது பலனாலே நிரப்பும் கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவாடி தேவனே, ஆயிரம் ஆயிரம் நன்மை செய்தவரே, ஒரு நாவு போதாதே ராஜா. கத்தாடி கத்தரே, தேவாடி தேவனே, உம்மை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம் அப்பா. மகிமை மேகமாக அடங்கி வரும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஆராதனை நாயகர் நீர் அல்லவோ ராஜா. விடுதலை நாயகர், வெற்றியில் தரும் கத்தும் தேவனாயிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே நன்றி ராஜா. தேவாடி தேவனே, போகும் இடமெல்லாம் கூட வரும் கத்தராயிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ராஜா. எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும் தேவன் நீர் அல்லவோ ராஜா. ஒரு தாய் சேற்றும் போல எங்களை சேற்றுபவரே, ஆற்றுபவரே உமக்கு நன்றி ராஜா. உமக்கே நன்றி ராஜா. தேவாடி தேவனே, கரங்களை தட்டி உற்சாகமா இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம்.
தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேனே. போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேனே. சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேனே. சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேனே. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தெடுக்க அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே. ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே. ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு அதுதானே தகப்பன் வீடு. நன்மை பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு ஆபத்து நாளில் பதில் தந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம். ஆபத்து நாளில் பதில் தந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம். அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு அதுதானே தகப்பன் வீடு. நன்மை பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு அதுதானே தகப்பன் வீடு. நன்மையில் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டிடையா. எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டிடையா. வாழ்நாள் முழுவதும் மேய்ப்பனாயிருந்து நடத்தி வந்தீரையா. வாழ்நாள் முழுவதும் மேய்ப்பனாயிருந்து
தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து வெந்தெடுக்க போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மையில் வாழ செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தெடுக்க போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மையில் வாழ செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தெடுக்க போ, போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேனடி. போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேனடி. சொன்னதை செய்து முடிக்கும் அடைக்கும் கைவிட மாட்டேனடி. சொன்னதை செய்து முடிக்கும் அடைக்கும் கைவிட மாட்டேனடி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. கரங்களை வச்சு அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தெடுக்க போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மையில் வாழ செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தெடுக்க போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மையில் வாழ செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தெடுக்க போ, பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே. ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே. ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தே செல்வோம், அதுதானே தகப்பன் வீடு. நன்மையில் வாழ செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தே செல்வோம், அதுதானே தகப்பன் வீடு. அதுதானே தகப்பன் வீடு. அதுதானே தகப்பன் வீடு. அதுதானே தகப்பன் வீடு. தேவாடி தேவனே கத்தாடி கத்தரே உமக்கே நன்றி ராஜா. தேவாடி தேவனே நன்றி பலிகளை செலுத்துகிறோம் அப்பா. தேவாடி தேவனே நீ பெரியவர்
அற்புதங்கள் அதிசயங்களை காண செய்ய வல்லவராய் நல்லவராய் இருப்பவரே. உம்மை போல வேற தெய்வம் இல்லே ராஜா, நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம்மை போல வேற தெய்வம் இல்லே ராஜா, தேவாடி தேவனே கத்தாடி கத்தரே. உம்மால் எல்லாம் கூடும் ராஜா, உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லே ராஜா. நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது காரியங்கள் சூழ்நிலைகள் மாறும் அப்பா, முடியாதது சாத்தியமாகுமே ராஜா. கத்தாடி கத்தரே, நீ செய்ய நினைத்ததோடு நாளும் தடைபெறாது ராஜா. எங்களுக்காக யாவே செய்முறைக்கு கத்தராய் இருப்பவரே, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தடைகள் உடைக்கும் தேவனாய் இருப்பவரே, நீ கோணலான வழிகளை செவ்வையாக்கு கத்தராய் இருப்பவரே, உமக்கு நன்றி ராஜா. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகள் உடைக்கும் தேவனீர் எங்களுக்கு முன்பாக போய் செல்லும் கத்தராய் இருப்பவரே, நீர் எங்களுக்காக கொடியேற்றும் கத்தராய் இருப்பவரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை போலவரை யாருண்டு ராஜா, நம்ம செய்ய நீடு ராஜா. உம்மை தானே நாம நம்பி இருக்கிறோம் ராஜா. ஆவியானவரே கத்தாடி கத்தரே, உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா. கத்தாடி கத்தரே, எங்களுக்கு முன்பாக போய் செல்லும் கத்தராய் இருப்பவரே, உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா. நீ சொன்னதை செய்ய முடிக்கும் கத்தராய் இருப்பவரே, நீ சொல்வதை செய்ய முடிக்கும் கத்தராய் இருப்பவரே, உமக்கு நன்றி ராஜா. நீ வாக்குடைத்தவர், வாக்கும் உண்மை உள்ளவராய் இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கே நன்றி அப்பா. நன்றி நன்றி என்று நாதோடு உண்மையே துதிக்கிறோம் ராஜா. துதிகர மகிமைக்கும் பாத்திர நீடலோ ராஜா, உண்மை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் ராஜா. நீ வந்தா எல்லாம் கூடும் ராஜா, எல்லாம் ஆகும் ராஜா. முடியாதது சாத்தியமாகுமே ராஜா. தேவாடி தேவனே, மயமே மேகமாக அடங்கி வரும் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவாடி தேவனே, உண்மை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் ராஜா. உங்க வல்லமை இந்த நேரத்திலே ஊற்றி விடாமல் ஜபிக்கிறோம் அப்பா. உங்க அக்கினி இந்த நேரத்திலே ஊற்றி விடாமல் ஜபிக்கிறோம் ராஜா. தேவாடி தேவனே, உமக்கே நன்றி ராஜா. தேவாடி தேவனே கத்தாடி கத்தரே, உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா. தேவாடி கத்தரே, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு ராஜா. தோல்வி எனக்கு இல்லை ராஜா, நாங்க சோர்ந்து போவதில்லை ராஜா. தேவாடி தேவனே, நீ என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றி தான் ராஜா. தேவாடி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என் ராஜா, என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குழுத்தோளின் கையில் எடுத்து, குழுத்தோளின் கையில் எடுத்து, குழுத்தோளின் கையில் எடுத்து நானும் சன்ன பாடிடுவேன், நானும் சன்ன பாடிடுவேன். கிறிஸ்து
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் தேசம் அடித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் தேசம் அடித்துக் கொண்டார். சிலுவையில் சிலுவையில் அடைந்து விட்டார், சிலுவையில் அடைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் தேசம் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் தேசம் வரப்போகிறார். கரப்பிடித்து அணைத்து செல்வார், கரப்பிடித்து அணைத்து செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கி விட்டார், சாபங்கள் நீக்கி விட்டார். பாவங்கள் போக்கி விட்டார், சாபங்கள் நீக்கி விட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் சுகமானே, 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 சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றியுள்ள இருதயத்தோடு
இவ்வளவு நேரம் நம்மை காத்தவர், எங்கு போனாலும் நம்மை காத்தவர், எங்கு சென்றாலும் நம்மை காத்தவர், நமக்கு வெற்றியை தந்தவர், வெற்றியை தர போகிறவர், நல்ல செய்தியை தர போகிறவர், ஜெயத்தை தர போகிறவர், சுகத்தை தர போகிறவர். அதை நினைத்து நினைத்து நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. Thank you Holy Spirit of the mighty God. ஆவிக்குரிய காரியத்திலே முன்னேற்றத்தை உண்டு பண்ண போகிறவர். ஓரி வந்துனா புதா புனவ சந்தனமோ ரிந்தனமோ சந்திரே. Thank you Holy Spirit. சுகத்தை நாங்கள் பேசுகிறோம், வெற்றியை நாங்கள் பேசுகிறோம். இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது தடைகள் எல்லாம் விலகி போகட்டும், விலகி போகட்டும். in the name of Jesus. நாசரனாய் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அது சமாதானத்தை உணரட்டும். தேவனின் சமாதானம், தேவனின் சமாதானம் இறங்கி வரட்டும், இருதயங்களை நிரப்பட்டும். தேவ ஆவியானவர் ஆளுகை செய்யட்டும். இப்பொழுது தேவ சமாதானத்தை ஓரிமந்துனா துரவாசே ஏசுராஜ்னே. நீங்க எங்க இருந்தால், எந்த இடத்தில் நின்றால், கர்த்தரின் கரமே உங்களை நடத்தும். தேற்றுகிற தேவனின் கரமே உங்களை தேற்றும். மனிதர்களின் வார்த்தை கேட்டால் தேவனின் வார்த்தை உங்களை தேற்றி கட்டி எழுப்பும். Thank you Holy Spirit of the mighty God. தேவ பிள்ளைகள் சாதாரணமானவர்கள் அல்ல. அடிக்கடி சொல்லுகிற வசனம் வார்த்தை. தேவ பிள்ளைகள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஏனென்றால் தேவன் பயங்கரமானவர். அவரின் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? கம்பீர சத்தத்தோடு முழக்கமிட்டு பாடுகிற ஜனமாய், கம்பீரிக்கிற ஜனமாய், வெற்றி நடை போடுகிற ஜனமாய், வெற்றி கொடியை ஏற்றி வைத்து நடக்கிற ஜனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம் தேவன் வெற்றி கொடியை ஏற்ற வைக்கிறவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். Thank you Holy Spirit of the Lord. ஆண்டவரின் பிரசன்னம் இந்த இடத்தில். தேவ பிள்ளைகளே, தேவ பிரசன்னம் இந்த இடத்தில். என்னவென்றாலும் சம்பவிக்கலாம். இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதையெல்லாம் ஆண்டவர் பார்த்து செயல்படுகிறவர், ஆராய்ந்து அறிந்து செயல்படுகிறவர். மனிதன் ஒரு நாளும் அதை புரிந்து கொள்ள முடியாது. தேவனை உன்னை உருவாக்கினவர், உன்னை அழைத்தவர், உன்னை காரியங்களை கண்காணிக்கிறவர், உன்னை நடத்துவார், நடத்துவார். Thank you Holy Spirit. ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் நம்மோடு இருந்து நடத்தினீங்க. வார்த்தையை நீங்க தான் பொறுப்படுத்தி நடத்தணும் ஆண்டவரே. வார்த்தை ஒவ்வொரு இருதயங்களிலும் ஆண்டவரே பேச வேண்டும். ஆண்டவரே, ஏதோ தானோ என்ற அல்ல, தேவனின் வார்த்தை, ஒரு வார்த்தை வந்தால் உங்கள் வாழ்க்கை மாறுமே என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நீங்க பேசுங்க, அடியார்கள் கேட்கிறோம் ஆண்டவரே, அதற்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே. நீ பேசும் இந்த அடியார்கள் கேட்டு உன் சித்தத்தை அறிந்து செயல்பட எனக்கு உதவி செய்யும். பேசுவீராக, நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். Let us all take our seats in the presence of the Lord. தேவன் நல்லவர். Our God is a good God. நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன். And He's a good God who doesn't change yesterday, today and tomorrow. எல்லாம் மாறும். Everything will change in our lives. ஆனால் உங்களை அழைத்தவர் மாறாதவர். But remember, the God who called you does not change. அவர் மாறாதவர். He's a God who does not change. இந்த நாள் Father's Day என்று அழைக்கப்படுகிறது. And today is a special day and it is called as Father's Day. அநேக fathers இந்த இடத்தில் இருக்கிறீர்கள். And here today we have several fathers in this place. நீங்களும் ஒரு ஃபாதராய் இருக்கிறீர்கள். And you might also be a father. Father's Day எல்லாருக்கும் வாழ்த்துதல். And I wish each and every father a happy Father's Day.
ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். And God will surely bless you. அநேகருக்கு நீங்கள் தகப்பனாய் மாறுவீர்கள். And God will change you to be fathers for the nation. கர்த்தர் நடத்தினால், கர்த்தர் உங்களோடு இருந்தால், கர்த்தரின் திட்டத்தை புரிந்தால் அநேகருக்கு நீங்கள் தகப்பனாய் மாறுவீர்கள். And if you are in the Lord and if you do things accordingly to what the Lord says in your life, then God will make you a blessing to the nations as a father. ஆவிக்குரிய தகப்பன்மார் நமக்கு தேவை. And we also need a spiritual father. அவர்கள் தான் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். And it is only them who pray for you. தகப்பனின் இருதயத்தோடு இருக்கிறவர்கள் அந்த பாரத்தோடு காரியங்களை செய்வார்கள். And only the person or the people who have the heart of the father will pray like a father for you. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். And God will surely bless you. இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகிற வேத வசனங்கள், And on this day what we are going to see from the Bible is சங்கீதம் 18வது சங்கீதம், we're going to turn our Bibles to Psalms 18. 28வது வசனமும் 29வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். Let's read the verse 27 and 28. 28 and 29. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். Psalms 18, 28 and 29. For it is you who light my lamp, the Lord my God lightens my darkness. For by you I can run against a troop, and by my God I can leap over a wall. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். And it is only you who light my lamp. என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். And it is my Lord, my God, who lightens my darkness. ஒளி வந்தால் தான் இருள் விலகி போகும். Only when there is a light, that's when the darkness will be gone. தேவன் நமக்கு ஒளியாய் இருக்கிறார். And our God is our light. அவர் எங்கள் ஒளியாய் இருந்து வழி காண்பிக்கிறவர். And He is the light for us, and He guides us to walk in that light. நாம் உலகத்தில் இருளுக்குள் இருந்தாலும் நாம் ஒளியில் நடக்கிறோம். Even as we live in this world full of darkness, we need to know that we still live in the Christ with His light. தேவ பிள்ளைகள் ஒளியில் நடக்கிறவர்கள். And the children of God are the people who walk in the light. இருள் ஒரு காலத்தில் இருந்தாலும் அந்த காலம் முடிந்து ஒளியின் காலமாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். Though they were in the past were living in the darkness, but because they have known the Lord, they should surely walk in the light. தேவன் நம்மோடு இருந்தால்தான் ஒளியாய் இருக்க முடியும். And only when the Lord is with us, that's when things will be lightened in our life. நாம் எங்கு சென்றாலும் தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். And wherever we go, our God should be with us. பரிசுத்த ஆவியானவர் ஒளியாய் நமக்குள் இருக்கிறார். And the Holy Spirit is also inside us, residing in us as a light for us. அந்த ஒளியை நாம் எல்லா ஜனங்களுக்கும் காண்பிக்க வேண்டும். And we need to show that light to the nations, to the people around us. 29வது வசனம், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். And in verse 29 it says, I can run against a troop. என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். And I can leap over a wall with the help of my God. எந்த சேனை நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் அதையெல்லாம் மேற்கொள்ளத்தக்கதாக நமக்கு தேவன் பலத்தையும் ஞானத்தையும் கிருபையும் தருகிறவர். And our God gives us the strength, gives us the wisdom and grace to run against anything that is coming against us. Even a troop that is coming against us, we can run over it easily. என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். And with my God I can leap over a wall. என்னென்ன தடைகள் நம் மத்தியிலே இருக்கிறதோ அதையெல்லாம் தாண்டத்தக்கதாக தேவன் உனக்காக யுத்தம் பண்ணுவார். And God will fight the war for you, because whatever that is coming against you, whatever the troop
troops that are coming against you, he will be on your side and he will fight for you. தேவனால் தான் நாம் ஜெயம் கொள்ள முடியும். And it is only because of the Lord we will see the victory. எங்கள் பலத்தால் அல்ல, எங்கள் ஞானத்தால் அல்ல, தேவனால் தான் தடைகளை எல்லாத்தையும் தாண்ட முடியும். It is never by our strength or by our wisdom or by our things, but it is only because of the Lord who gives us the strength, and because of that we'd be able to overcome all the things in our life. இந்த சூழ்நிலையில சங்கீதக்காரன் எழுதுகிறான். And there is a situation where the psalmist is writing this psalm. 2 சாமுவேல் Let's turn our Bibles to 2 Samuel. 22வது அதிகாரம் chapter 22 முதலாவது வசனம் and verse 1. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும். முதலாவது. ஓகே. And David spoke to the Lord the words of this song on the day when the Lord delivered him from the hands of all his enemies and from the hands of Saul, and he said the song. எல்லா சத்துருக்கள் கைக்கும் ஆண்டவர் விடுதலையாக்கினார். And the Lord delivered him from all the hands of all of his enemies. அவனுக்கு விரோதமாய் இருந்த எல்லா காரியத்திலும் இருந்து விடுதலை ஆக்கின பிறகு ஆண்டவருக்கு இந்த பாடலை அவன் பாடுகிறான். And the David is singing this song after Lord delivered him from everything that was against David. அவனை விழுங்கலாம் என்று எதிராய் இருந்த சத்துருக்களை ஆண்டவர் முறியடித்தார். And God destroyed the enemies that were trying to devour the David. அதே போலதான் நமக்கு வியாதி நம்மை விளங்க நினைக்கலாம், பாவம் நம்மை விளங்க நினைக்கலாம், கஷ்டங்கள் போராட்டங்கள் மற்ற ஜனங்கள் மூலமாய் வருகிற வார்த்தைகள் நம்மை விளங்க நினைக்கலாம். எல்லாத்தையும் நீக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். Sometimes even in our life there will be sickness that will try to devour us. There will be situations, there will be troubles in our life that will try to devour us. And what we need to know is that when the God is with us, he will take care of everything that is trying to devour us. அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் முன் குறித்தார். And in the same way the Lord prepared a thing for the people of Israel. அவர்களை நடத்தி வந்தார். And he guided them. எகிப்தில் இருந்த ஜனங்களை விடுதலையாக்கி வனாந்தரத்தின் ஊடாக நடத்தி வந்தார். He guided them. He delivered from the hands of the Egypts and brought them out of that place, and also led them towards in their way. மூன்று காரியங்களை அவர்கள் தாண்ட வேண்டியதாயிருந்தது. அந்த காரியத்தை எதிர்கொள்ள நிற்கத்தக்கதாக இருந்தது. And they were kept to face three important things that they had to overcome, and those are the three things that were very important. வாழ்க்கை என்றால் போராட்டம் நமக்குண்டு. And when we see a life itself is full of troubles and struggles. இந்த உலகத்தில் இருக்கும்போது நமக்கு போராட்டங்கள் உண்டு என்று தெளிவாயும் திட்டமாயும் வேதத்தில் சொல்லப்படுகிறது. And the Bible also very clearly says that as long as we are in this world, we will surely see trials and tribulations. தேவனின் வாக்கை நாம் அடைய வேண்டும் என்றால், அந்த வாக்குத்தத்தத்தை பெற வேண்டும் என்றால் போராட்டங்களை சந்திக்கத்தான் வேண்டும். And in case if we want to reach the place where our Lord is, for that reason we still have to go through all of these trials and tribulations. அதில நாம் மடிந்து போகிறவர்கள் அல்ல, அதை ஜெயிக்கிறவர்களாய்த்தான் இருக்க வேண்டும். And we should be the people who overcome during those situations, not the people who get destroyed because of those things. இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாவது பிரச்சனையை சந்திக்கிறார்கள். அது என்னவென்றால் சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு முன்பாக நிற்கிறது. The first thing that the people of Israel is facing
while they are coming out of Egypt is that it is the Red Sea that is standing against them in their way. அவர்களுக்கு தடையாயிருக்கிறது அது சிவந்த சமுத்திரம். And what we see here is an obstacle, that is the Red Sea. அங்கு அவர்கள் அந்த கானான் தேசத்துக்கு போகாதபடி, அதை சுதந்தரித்து கொள்ளாதபடி அந்த சுவந்த சமுத்திரம் தடையாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நிற்கிறது. And we see for this people of Israel to stop them from going into the promised land, to own the land which the Lord wants to give to them, to make an obstacle. For that reason, this Red Sea is standing against them. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார். And the people of Israel, when they see the struggle or the first obstacle, they start grumbling. நம்மை போல வழக்கமாய் தடை வந்தால் முறுமுறுக்கிறவர்களாய் அங்கும் காணப்பட்டார்கள். And even in our life, when we grumble because of some situations that happens around us, in the same way the people of Israel has also grumbled. மோசேக்கு விரோதமாய் அவர்கள் பேசுகிறார்கள். They even started speaking slander against Moses. யாத்ராகமம் 14வது வசனம் அதிகாரம். Let's turn our Bibles to Deuteronomy 14. யாத்ராகமம் 14வது அதிகாரம் 13வது வசனத்தை முதலாவது வாசிப்போம். Sorry, it's Exodus chapter 14 and verse 13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். And Moses said to the people, fear not, stand firm and see the salvation of the Lord, which he will work for you today. For the Egyptians whom you see today, you shall never see again. பயப்படாதிருங்கள். He says, fear not. முதலாவது பிசாசானவன் உங்கள் மைண்ட்ல விதைக்கிறது பயத்தை. The first thing that the Satan cultivates in your mind is that it is the fear. இது என்னவா நடக்க போகிறது, இதிலே நாங்கள் முடிந்து போவோமா என்று ஒரு பயத்தை உண்டாக்குகிறார். The fear that he creates in our lives is that we might think that this is all done, will not be able to overcome any of it, and that fear is the first thing which the Satan cultivates. அதான் மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். And for that reason, the first thing which Moses tells to the people of Israel is that fear not. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். And Moses says, stand firm and see the salvation of the Lord, for which he will work for you today. உங்களை அழைத்த தேவனின் கிரியையை நீங்கள் சொந்த கண்களால் பார்க்கத்தான் போறீர்கள். And Moses says that for the Egyptians whom you see today, and you shall never see again, and you will be able to see it on your own eyes. அது உங்களை ஆளுகை செய்த அந்த எகிப்தியர்கள், அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிற எகிப்தியரை இனிமேல் காண மாட்டீர்கள். And Moses says that you will never see these people who enslaved you, the Egyptians who enslaved you, you will never see them at all. 14வது வசனம். And let's also read verse 14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். The Lord will fight for you and you will have only to be silent. நீங்கள் சும்மா இருந்து பொறுமையோடு இருந்து வேத வசனத்தை தியானித்து ஆண்டவரை நோக்கி பார்த்து சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். What you need to do is that you need to look at the Lord, meditate his word, pray to him, and just remain silent, and God will take care of it and he will fight the fight for you. அழைத்தவர் உண்மையுள்ளவர். The God who called you is a true God. அழைத்தவர் இல்லாததை இருக்கிறது என்று அழைக்கிறவர்.
And our God who calls us will create the things for things which were not there at all for us. இங்கு ஆண்டவர் பேசுகிறார். And here God speaks to ஆனால் us. எகிப்தியர்கள் இராணுவத்தோடு ரதத்தோடும் அவர்களை பின்தொடர்ந்து வருகிறார்கள். We can see the Egyptians are following them or trying to devour them behind the people of Israel with all their troops and armies. அவர்களை அழிக்கத்தக்கதாக வரும்போது ஆண்டவர் இவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். And when the people of Egypt are trying to do this, trying to devour the people of Israel, at that time God is speaking to the people of Israel like this. எகிப்து இராணுவங்கள் தொடருகிறது. And we see that the people, the armies of the Egypt are following them or trying to devour them. முன்னாக சிவந்த சமுத்திரம், In the front, they have the Red Sea, பின்னாக எகிப்தியரின் இராணுவம். and behind them there is an enemy's army. ஆனால் இங்கு கர்த்தர் சொல்லுகிறார், இன்று நான் உங்கள் மத்தியிலே அற்புதம் செய்வேன். And here the Lord is saying to those people, today I'm going to do a thing. சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் இரண்டாய் பிரித்து அங்கு இஸ்ரவேல் ஜனங்களை நடக்க பண்ணினார். And God did a miracle in that place where He split the Red Sea into two, where the people were able to walk on the dry land. பாதை இல்லாத இடத்தில் பாதையை உண்டாக்குகிற கர்த்தர். Our God is the one who creates a way for us, even though there is not one. தேவனை நம்பினால்தான் அந்த தடை நீங்கும். And only when you trust the Lord and believe in the Lord, that's when things will happen. அப்படிப்பட்ட அற்புதத்தையும் இன்றும் செய்ய தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். And our God is so mighty that He is capable of doing that miracle even today. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது ஆசீர்வாதமாயிருந்தது, எகிப்தியர்களுக்கு முடிவாயிருந்தது, அழிவுண்டானது. And in that situation, when God did that miracle, it was a blessing to the people of Israel, and to the people of Egypt, it was the destruction that they had to face. அங்கு முதலாவது என்ன சொன்னேன், And firstly, சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் கடக்க வேண்டியதாயிருந்தது, அது ஒரு தடையாயிருந்தது. the first thing that I have to face is that the Red Sea, that was an obstacle for them to go to the promised land. இரண்டாவதாக Secondly, பிரச்சனை, the problems. யோர்தான் நதி. The second thing is the Jordan River. யோர்தான் நதி அவர்களுக்கு பிரச்சனையாய் அந்த கானான் தேசத்துக்கு போகாதபடி ஒரு பிரச்சனையாயிருந்தது. And this Jordan River has been a problem for them not to go into the promised land. இப்போ கடலை பார்க்கும்போது அலைகள் வந்து கரையில தான் அங்கு இரைச்சலும் அங்கு ஆபத்துமாயிருக்கும். When we look at a sea, what happens is that only on the shore we'd be seeing the waves hitting the ground or hitting the sand, and where we see a lot of noise and all that. அங்கு கடலுக்கு நடுவில் போகும்போது அங்கு அமைதல் உண்டாகும். And when we go into the sea, we can see there's a little pleasance than what we see in the shore. ஆனால் யோர்தான் நதி என்றால் அது ஓடிக்கொண்டே இருக்கும். But what we see here is a situation where a river which will always be flowing. எப்பொழுதும் அது இரைச்சலாய் ஆபத்தாய் தான் இருக்கும். And this river is always a dangerous one because it has a lot of waves that is hitting as it flows. அது பிரச்சனை அவர்களுக்கு. And that is their problem now. பிரச்சனை என்றா போராட்டம், நிம்மதி இல்லை, அங்கு கசப்பு உண்டாகும், அப்படிப்பட்ட அந்த இரைச்சல் உண்டாகும். And what kind of disturbance that happens during that with that problem is that there's confusion, there's bitterness, there's grumbling, and all of that is getting created because of that. அந்த யோசுவாவின் காலத்தில் ஜோர்தான் எப்படி ஓடுகிறது என்றால், And this Jordan River, how it flows during those days is that, யோசுவா 3வது அதிகாரம் and let's turn our Bibles to book of Joshua chapter 3 15வது வசனம். and the verse 15. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம்,
பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே ஜோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடும். And what it says is that Jordan overflows during the time of harvest on all its banks. அதுக்குள்ள போனா முடிவுதான். And if someone goes into that, they will surely be destroyed. ஆனால் யோசுவாவோடு ஆண்டவர் இடைப்படுகிறார். And here Joshua, the Lord speaks to Joshua. அங்கு தைரியப்படுத்துகிறார் யோசுவா. And God consoles and gives him strength for Joshua. யோசுவா ஜனங்களை நடத்துகிற தலைவனாய் இருக்கிறான். மோசேக்கு அடுத்த தலைவனாய் இருந்து ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறான். முதலாவது ஆண்டவர் யோசுவாவோடு பேசி அங்கு தைரியப்படுத்துகிறார். And what we see is that Joshua is the person who had been a disciple under the Moses, and as a second person from Moses, God has spoken to him, and the Lord is strengthening him by giving him these words. இப்படி செய் என்று ஆண்டவர் யோசுவாவுக்கு கட்டளையிடுகிறார். And God is also commanding to Joshua about what exactly he need to do in a step by step manner. நானும் நீங்களும் எப்படி அந்த பிரச்சனை வரும்போது எப்படி கையாளுகிறோம்? And even how are we are handling the situations if we are going through something? ஆண்டவரிடத்தில் போகிறோமா இல்லாட்டி தேவையுள்ள நபர்களிடத்தில் போகிறோமா? Are we going to the Lord to get an answer from whatever problems we are facing, or are we going to the people around us to get an answer for our problems? பிரச்சனை வந்தா ஜனங்களை தேடுகிறது தான் அநேகரின் வழக்கமாயிருக்கிறது. For so many of us, what we think is that if we go to the people, then our problems will be solved, and that's what happens with most of us. அங்கு யோசுவா தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். And here Joshua is speaking to the Lord. அங்கு ஆண்டவரின் ஆலோசனை அங்கு திட்டம் அங்கு கேட்க சொல்லப்படுகிறது. And there the Lord is telling him the plan, the things that Joshua needs to do. அந்த பொட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் பொட்டியை கொண்டு போய் அவர்களின் பாதம் அங்கு படும்போது ஜோர்தான் குவியலாய் நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. And what we see here is that after the Joshua received all the commands and the things that he needs to do, when the priests took the Ark of Covenant on their shoulders, and when they kept their first step on that river, the river that was flowing had stood up. 16வது வசனம். Let's read verse 16. மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். The waters coming down from above stood and rose up in a heap very far away at Adam, the city that is beside Zarethan, and those flowing down towards the sea of the Arabah, the salt sea, were completely cut off, and the people passed over opposite Jericho. கரை புரண்டு ஓடுகிற ஜோர்தான் குவியலாய் நிற்கத்தக்கதாக ஆண்டவர் கிரியை செய்தார். And God did a miracle in that place. The river that flows heavily, that river Jordan, God made it to stop and stood. கர்த்தர் அப்படிப்பட்டவர். And that is how mighty our God is. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறவர் தேவாதி தேவன் இயேசு ராஜா. And it is our God, only Him who can do the supernatural things in our life. எங்கள் அற்புத தேவாதி தேவன் தகப்பனாய் இருக்கிறார். And it is only our God and our Father who can do that thing. சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான். And the psalmist is saying like this 18வது சங்கீதம் 2வது வசனம். in Psalms 18 and verse 2. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார்.
And verse 2 it says, "The Lord is my rock and my fortress and my deliverer, my God, my rock, in whom I take refuge, my shield and the horn of my salvation, my stronghold." இப்படி நாம் அறிக்கையிட வேண்டும். And we also need to praise the God like this. இப்படி ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். And we should have such trust in our God like the psalmist has. அப்போதான் பிரச்சனையை மேற்கொள்கிறவர்களாய் இருப்போம். And that's when we'd be able to overcome the struggles and troubles in our life. யோர்தானை தாண்டுகிறவர்களாய் இருப்போம். And we need to be like the people who face the Jordan and goes over it. முதலாவது சமுத்திரம், ஸ்வந்த சமுத்திரத்தை நாங்கள் கடந்து போகத்தக்கதாக ஆண்டவர் கிரியை செய்கிறார். And firstly, God will help us to overcome the mighty ocean that is the Red Sea, where we'd be able to walk over it. இரண்டாவதாக யோர்தான் நதி பிரச்சனையை மேற்கொள்கிறவர்களாய் ஆண்டவர் மாற்றுகிறார். And secondly, God will make us and strengthen us to face the problems like the Jordan River the people of Israel had to face. கடைசியா மூன்றாவதாக, And thirdly, எரிகோ அலங்கம் தடையாய் நிற்கிறது. and what we see is that the wall of the Jericho that is against them, அடைக்கப்பட்ட எதிர்ப்பாய் நிற்கிறது அது. and this wall of Jericho has been an obstruction for them to go further. அவர்கள் முன் செல்லாதபடி அடைக்கப்பட்டிருக்கிறது. And this wall has been kept in such a way that they cannot go any further forward. நாமும் முன் செல்லாதபடி அடைக்கப்பட்ட காரியங்கள் இருந்தால் அதையெல்லாம் தகர்த்து போடுகிற கர்த்தர் உனக்கு முன்பாக போவார். And even in our life, if we have such walls that are trying to not go forward in our life, God will take those walls down. யோசுவா 6வது அதிகாரம், Let's turn our Bibles to Joshua chapter 6 முதலாவது வசனம். and the first verse. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வரவும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. Now Jericho was shut up inside and out because of the people of Israel. None went out and none came in. அங்கு பாருங்க, அது அடைக்கப்பட்டு அதை மேற்கொள்ள முடியாதபடி அவர்களுக்கு முன்பாக நிற்கிறது. And this Jericho is against them in such a way, and it is closed in such a way that nobody can go in or come out. எல்லாம் வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொல்லிட்டாரு. And God has already given promises to the people of Israel. கானான் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லி நடத்தி கொண்டு வருகிற சூழ்நிலையில இப்படிப்பட்ட காரியங்கள் அவர்களுக்கு விரோதமாய் நிற்கின்றது. And the promise which the Lord gave to the people of Israel, that I will give you the land of Canaan, while they were going to that land, during this situation they are facing this Jericho. அந்த மதிலை மனிதர்கள் உடைக்க முடியாது. And no human can break down that wall of Jericho. அப்படிப்பட்ட மதிலை எரிகோ ஜனங்கள் கட்டி இருக்கிறார். And the people of Jericho has built such a strong wall that nobody can build. ஆனால் யோசுவாவோடு ஆண்டவனின் தூதன் அங்கு காணப்படுகிறார். And what we see is that the angel of the Lord is seeing Joshua at this place. அங்கு யோசுவா 5வது அதிகாரம், In Joshua chapter 5 14வது வசனம். and in verse 14, அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி,
என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். பாருங்க, யோசுவாவை அழைத்த தேவன் அவனை தனியே விடவில்லை. And here when we read this verse 14, what we understand is that the God who called Joshua, the Lord did never leave him alone. உங்களை அழைத்த தேவன் உங்களை தனியே விடுவதில்லை. And the God who called you also never leaves you alone. அங்கு அடைக்கப்பட்டு எதிராய் நின்றாலும் தடையாய் இருந்தாலும் பிரச்சனையாய் இருந்தாலும் நீங்கள் தனியாய் இருப்பது அல்ல. And even in a situation where you feel like where you are closed or where you are in a place that no one is around, it doesn't mean that you are alone, but the Lord is with you. He is not leaving you alone. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். And the Lord of hosts is always with us. அவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்கிறார். And He will take care of everything. அவரின் சத்தத்தை கேட்டு நாம் செய்வோம் என்றால் ஜெயம் பெறுவோம். And if we listen to His voice and do the things accordingly to what He says, then everything will happen perfectly. அங்கு 6வது அதிகாரம் 4வது வசனம். In the chapter 4 verse 6வது 6. அதிகாரம் 4வது வசனம். Sorry, chapter 6 and verse 4 of Joshua. 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். 7 priests shall bear 7 trumpets of ram horns before the ark. On the 7th day you shall march around the city 7 times, and the priest shall blow the trumpets. ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். And here God is giving an advice to Joshua. ஆலோசனை கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறார். And it is also says that our Lord is a good counselor. அவர்கள் ஒவ்வொரு நாளும் வந்து சுற்றி அங்கு ஆர்ப்பரித்து விட்டு திரும்பி போய் 7வது நாள் 7 தடவை அவர்கள் சுற்றி அங்கு எக்காலம் ஊதி ஆர்ப்பரிக்கும் போது எரிகோ மதில் அங்கு தரையாய் விழுந்தது. And as the Lord told to the armies of Joshua, the people of Israel, that they should go around the city every day once, along with all their troops and with the priests with 7 trumpets of ram, and on the 7th day they have to do it 7 times, and when they did, that the wall of Jericho fell down. நெடுந்தொனி இடும் பொழுது நாம் அந்த பிரச்சனையை மேற்கொள்வோம். And when we do the things in a consistent way as the Lord says, then we'd be able to face the problems easily. அவர்கள் என்ன செய்தார்கள்? எல்லாரும் மகா ஆரவாரத்தோடும் ஆர்ப்பரித்து கடவர்கள். ஆர்ப்பரிக்கும் போது அலங்கம் இடிந்தது போல நாம் பிரச்சனை வரும்போது தேவனை அங்கு ஆர்ப்பரிப்போம் என்றால், துதிப்போம் என்றால், பாடுவோம் என்றால் அங்கு அலங்கம் விழுந்தது போல எங்கள் தடைகள் அடைக்கப்பட்ட எல்லா காரியங்களும் விழுந்து போகும். And in the way that on the 7th day, when everyone blew all the trumpets they had, when they praised the Lord, when they worshiped the Lord with the trumpets they had, the wall of Jericho could not withstand in that place. And in the same way, even in our life, when we worship, when we praise the Lord with all our strength, and when we do the things with all our strength and might, even in our life, the problems that we have, like the wall of Jericho, will fall down automatically. என்ன சூழ்நிலை இருந்தாலும் தேவனை துதிக்க மறந்து போய்டாதீர்கள். And never forget to worship the Lord, be it any situation you are in. தேவனிடத்தில் நீங்கள் பேச மறந்து போய்டாதீர்கள். And never forget to speak to the Lord. ஆண்டவரின் வேத வசனங்களை தியானிக்க மறந்து போய் விடாதீர்கள். And never forget to meditate the God's word. அதுதான் உங்களை மேன்மைப்படுத்தும், நடத்தும், வெற்றி நடை போட வைக்கும். And it is only those things which will help you to overcome your struggles, and which will also give you victory in your life. தேவன் நல்லவர். And our God is a good God. 27வது சங்கீதம். Let's turn our Bibles to Psalms 27 முதலாவது வசனம். and the first verse. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? The Lord is my light and my salvation, whom shall I fear? The Lord is the strengthhold of my life, of whom shall I be afraid?
ஆண்டவர் இருக்கும்போது நாம் யாருக்கு பயப்பட வேண்டும்? When the Lord is with us, whom should we even fear? யாருக்கு அஞ்ச வேண்டும்? And whom should we be afraid of? தேவன் இருக்கும்போது வெற்றிதான். When the Lord is with us, there's always victory. அதான் அப்போஸ்தலர் பவுல் ரோமருக்கு எழுதும் பிரகாரம் 8வது அதிகாரம் 31வது வசனத்துல இப்படியாய் சொல்லுகிறார். In Romans chapter 8 and verse 31வது வசனம். verse 31, the apostle says how he faces things. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? What then shall we say to these things? If God is for us, who can be against us? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? If God is with us and for us, who can be against us? விரோதமாய் இருக்கிறவன் தேடியும் காணாதபடி ஆண்டவர் மாற்றி விடுவார். And God will change the situation. Even if you search your enemy, the people who are against you, even if you search for them, you will never be able to find them because Lord destroys them. வியாதி ஒரு சத்துரு. And sickness is an enemy. வியாதியை ஆண்டவர் நீக்கி போட வேண்டும் என்றால் நாம் ஆர்ப்பரித்து துதித்து அலங்கம் முடியும் வடம் மட்டும் நாம் ஆர்ப்பரிக்க வேண்டும். And in case if there is a sickness, if there is an enemy, what we need to do is that we should worship, we should praise the Lord in such a way that even the walls fall down. ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். Let's also read verse 28 in the same chapter. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். And we know that for those who love God, all things work together for good, for those who are called accordingly to his purpose. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். And everything works together for good. ரோமர் 8வது அதே அதிகாரம் 37வது வசனம். And let's also read in the same chapter verse 37. 37வது. Sorry, 31. 8வது அதிகாரம் 37வது வசனம். Oh, sorry. Chapter 8 and verse 37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. In all these things we are more than conquerors through him who loved us. முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. And in all the things we will be able to be the conquerors. தேவன்தான் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். And it is only the Lord who gives us the victory. அவர்தான் எங்கள் மேல் அன்பாய் இருக்கிறவர். And it is only him who loves us. ஆண்டவர் நம்மோடு இருந்தால் நாம் ஒளியாய் இருக்கிறோம். And when the Lord is in us, we will be light to others. இருள் நம்மை மேற்கொள்ள முடியாது. And the darkness can never overcome us. தடைகள் நம்மை தடுத்து நிறுத்த முடியாது. There cannot be any obstacles that can stop us. பிரச்சனைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. There cannot be any problems that can stop us. அடைக்கப்பட்ட கதவுகள் அப்படியே இருக்க முடியாது. அவர் திறக்கிறவரும் அடைக்கிறவருமாய் இருக்கிறார். And even the doors that are shut can never be shut all the time, and they have to be open because the Lord is with us. யாவரும் எழுந்த வண்ணமா. I request everyone to rise up. தேவன் நம்மோடு இருக்கிறார். And the Lord is always with us. தேவனால் தான் நாம் மதிலை சேனைகளை தாண்ட முடிந்து ஜெயம் கொள்ள முடியும். And it is only because of the Lord we will be able to overcome anything, any troop that is coming against us, and even we can leap over the wall. ஜெயத்தம் தருகிறவர், ஜெயம் கொடி ஏற்ற வைக்கிறவர் சேனைகளின் கர்த்தர். And it is only the Lord our God, the Lord of hosts. It is only him who gives us the victory and helps us to hoist the victorious flag. ஆண்டவர் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாய். And we need to trust in the Lord. ஆண்டவர் ஒருபோதும் கைவிடார். And he never leaves us at any time. எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். And he will take care of every single thing. எல்லா பாரத்தையும் அவர் மேல் வைத்து விடுவார். And you need to cast all your burdens, everything into him. எல்லா பிரச்சனையும் அவர் மேல் வைத்து விடுவார். And
You cast all your problems onto the Lord, அவரே பார்த்துக்கொள். and He will take care of everything. எல்லாரும் பாடு, உம்மாலே நான் ஒரு சேமிப்பில் பாடு. மகிமை தாண்டி. உம்மாலே நானோடு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நானோடு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கு எரிய செய்தி, எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர். ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். பலத்தாளிடை காட்டி வழியை செவ்வையாக்கி, பலத்தாளிடை காட்டி வழியை செவ்வையாக்கி, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். மங்களை போல ஓட செய்தே, மங்களை போல ஓட செய்தே, உயர அமர செய்தே, உயர அமர செய்தே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் கேடயம் எனக்கு தந்தேன், ரட்சிப்பின் கேடயம் எனக்கு தந்தேன், என்னாலும் தாங்கிக் கொண்டேன், என்னாலும் தாங்கிக் கொண்டேன். ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். இம்மாற்றம் காத்தீர், இனிமேலும் காப்பீர், இம்மாற்றம் காத்தீர், இனிமேலும் காப்பீர், என்னாலும் துதித்திடுவேன், என்னாலும் துதித்திடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். அற்புதம் செய்தேன், அதிசயம் செய்தேன், அற்புதம் செய்தேன், அதிசயம் செய்தேன், அப்பாவே உம்மை துதிப்பேன், அப்பாவே உம்மை துதிப்பேன். ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா
கோட்டை எனது அடைக்கலமே எனது அடைக்கலமே ஐயா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் இசையா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? உங்கள் வாழ்க்கையில எத்தனை நன்மைகள் அவர் செய்தாரே, அந்த காரியத்திற்காக நன்றி சொல்லுவோமா? இருதயத்தை நாளத்திற்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அப்பாவை சோதரிங்க, அப்பாவை உயர்த்துங்க. இந்த நாள் அப்பாவின் நாளாக இருக்கிறது. அப்பாவை கிரியை செய்யத்தக்கதாக நீங்க வெட்டு கொடுங்க, வெட்டு கொடுங்க, வெட்டு கொடுங்க. அப்பா காரியங்களை நடத்தட்டும், நடத்தட்டும், வெட்டு கொடுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் த மைட்டி காட். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். காயங்களை ஆற்றுகிறவர், கரடு முரடான வழிகளை சுவைப்படுத்துகிறவர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் த மைட்டி காட். மைட்டி காட், பிரச்சனைகள் உங்களை தொடாதபடி நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தரே உங்களுக்காக சுத்தம் பண்ண விட்டு விடுங்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் த மைட்டி காட். ஆண்டவரை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் காரியங்களை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. இந்த நேரத்திலே ஆண்டவரே நீங்க அவர்களுக்கு தகப்பனாய் இருந்து காரியங்களை நடப்பீங்க, நடப்பீங்க. ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் அவர்கள் ஆண்டவரை நினைத்திருக்கிறார்கள், நன்மைக்கேதுவாய் அந்த காரியங்கள் இருப்பதாக, நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால். கர்த்தாவே பெரிய காரியங்களை கர்த்தாவே இவர்களின் வாழ்க்கையிலே செய்வீராக. இவர்கள் தனியே அல்ல, தேவன் சேனை இவர்களோடு இருக்கிறபடியினால் நீங்க தான் நடத்த வேண்டும், நீங்க தான் நடத்த வேண்டும். நீங்க தான் பாளையம் இறங்கி வெற்றியை கட்டளையிட வேண்டும். கர்த்தாவே நீங்க தான் கூட இருங்க, நீங்க தான் கூட இருங்க. தகப்பனின் ஆளுகை இறங்கி வரத்தக்கதாக, ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கி வரத்தக்கதாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் குடும்பத்திலே காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. ஒவ்வொரு நபர்களின் வாழ்க்கையிலே ஆண்டவரை வெற்றியை கட்டளையிடுங்க. அசாதாரணமானவர், நீங்க பெரிய காரியங்களை செய்கிறவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். ஓரி மந்து. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் தி லார்ட். தடைகள், அடைக்கப்பட்ட கதவுகள், எதிராய் எழும்புகிற ஜோர்தான்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கட்டும், உங்கள் சிச்சுவேஷனை விட்டு நீங்கட்டும், உங்கள் குடும்ப வாழ்க்கையை விட்டு நீங்கட்டும். சமாதானம் தக்க சமாதானத்தை தருகிறேன், வைத்து விட்டு போகிறேன் என்று எங்களுக்கு வைத்து தந்த சமாதானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். தகப்பனே இந்த காரியத்தில் நீங்கள் கூட இருந்தபடியினால் உமக்கு நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சாம் குடும்பத்தை பக்குவமாய் கொண்டு வந்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். ஜெபங்களை கேட்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை இவர்கள் ஊடாக செய்ய போறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தனிச்சு குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம். நாளைக்கு பிரயாணம், அவர்கள் பக்குவமாய் வர வேண்டும். அவர்கள் காரியங்களை ஆண்டவர் பொறுப்பெடுப்பதற்கதாக நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே தனிச்சு குடும்பத்துக்காகவும் சமூகத்தில் வருகிறோம். தாவே அவர்கள் 4 பிரயாசனம் பண்ணுகிறார்கள், எல்லாம் ஆளுகைக்குள் வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தனிச்சை அணியை அந்த 2 பிள்ளைகளை உன் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க தான் ஆளுகை செய்யணும். எந்த பலவீனங்களும் தொடங்குதா, பிளைட்டுகளில் ஒன்றும் ஆண்டவரை சேதம் வராதபடி சுகத்தோடு பலத்தோடு இந்த தேசத்திலே கடந்து வர கர்த்தர் உதவி செய்யும். பாதுகாப்பை கட்டளையிடும். சந்தோஷ சமாதானத்தோடு இந்த இடத்திலே வரட்டும். தேவன் அவர்களை நடத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இறைக்காக நாங்கள் ஜெபிப்போம். அவன் படிக்கிறான், எல்லாத்திலும் தேர வேண்டும் என்பதாக. தேவ ஞானம் இறங்க வேண்டும்,
எல்லா காரியத்திலும் அவன் தேறினவனாக, எல்லா பகுதியிலும் தேறினவனாக அவன் இந்த இடத்திலே மறுபடியும் வந்து சாட்சியாய் நிற்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, திரைக்காக அந்த குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, திரைக்கு ஆண்டவரை ஸ்கூல் போகிறான் என்று கேள்விப்பட்டோம். கர்த்தாவே, அவனை நடத்துவோம். ஆண்டவரை ஸ்கூலில் ஜனங்களை நடத்தினீர். தேவாதி தேவன் அவனை நடத்தவும், அவனை ஆண்டவரை தேர்ந்தவனாயும் ஆண்டவரை இந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தை கர்த்தாவே பொறுப்படுங்க. பிரச்சோத்தை பிளஸ்னாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர், நீங்க தான் ஆளுகை செய்ய வேண்டும். நீங்க தான் தேவைகளை சந்திக்கவும், எல்லா காரியத்திலும் பாதுகாப்பு இருக்கிறது. அவன் சேனைக்குள்ளே போய்ந்து ஜெயமாய் வரத்தக்கதாக, வெற்றியுள்ள நடை போடத்தக்கதாக, வெற்றி கொடி ஏற்றத்தக்கதாக, எல்லா தடைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் அடைக்கப்பட்ட கதவுகளும் துறக்கப்படத்தக்கதாக, பிரச்சனைகள் போராட்டங்கள் விலகத்தக்கதாக அந்த காரியங்களை பொறுப்படும், குடும்பத்தின் காரியங்களை பொறுப்படும் வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. விக்டருக்காக நாங்கள் ஜெபிப்போம். பொன் காரியத்துக்காகவும் விசா காரியத்துக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவர் விதவிதமான காரியங்களை, அற்புத காரியங்களை, அதிசய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிப்போம். நாங்கள் நினையாத காரியங்களை ஆண்டவர் அதி சீக்கிரத்தில் செய்து முடிக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிப்போம். எல்லாரும் ஜெபிப்போம். விக்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காரியத்தில் பொன் காரியங்களை கர்த்தரின் சித்தப்படி அது வாய்க்க பண்ணுவீராக. விசாவை ஆண்டவரே நீங்கள் கொடுத்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெயத்தை நாங்கள் பேசுகிறோம், வெற்றியை நாங்கள் பேசுகிறோம், தேவனின் ஜெயத்தை நாங்கள் பேசுகிறோம். சுகமும் பலமும் உண்டாவதாக, தீர்க்காய்ச்சி உண்டாவதாக, தேவனின் வல்லமை அந்த சகோதரனை தொடுவதாக, அடைக்கப்பட்ட கதவுகள் துறக்கப்படுவதை நாம் ஜீசஸ் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் வரத்தக்கதாக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் பேசுகிறோம். தடையை எப்பொழுது அகற்றி போடுகிறோம். எதிராக எழுப்புகிற யோர்தான் தடை இப்பொழுதே விலகின்றதை நாம் எங்கோ அடங்க பிடியத்தக்கதாக விழத்தக்கதாக இயேசுவின் நாமத்தில் எனக்கு சமுத்திரம் வெண்டாய் பிரிந்து போதை நெடும் பாதையாக உண்டாகத்தக்கதாக கர்த்தர் வழியை உண்டாக்குகிறார். தேவத்தை செய்கிறார். அற்புதத்தை அந்த சகோதரனுக்கு செய்யும். தேவன் காரியத்தை வாய்க்க பண்ண நீர் அற்புதம் அதிசயமானது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. விசுவாசத்தோடு காரியங்களை எதிர்பார்ப்போம். அப்பொழுது ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுகிற பாக்கியம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் தான் அந்த காரியத்தை செய்வார். Thank you Holy Spirit of the Lord. தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் உங்க பிரசன்னம் இருக்கிறது அப்பா. உங்க காரியத்தை நீங்க நடத்துங்க. நாங்கள் எங்கு போனாலும், எங்கு சென்றாலும், எங்கு தனியே இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், வேலை தளத்தில் இருந்தாலும், ஷாப்பிங் பண்ணுகிற இடத்தா இருந்தாலும், போக்குவரத்துல கூட இருங்க, எந்த இடத்திலும் நாங்கள் தனியாக இருக்கக்கூடாது. உம் சேனை நம்மை சூழ்ந்திருப்பதாக. சேனை நம்மை சூழ்ந்திருக்கட்டும் ஆண்டவர். உங்க பிரசன்னம் உங்களை மூடட்டும் ஆண்டவர். வீடுகள் எல்லாம் தேவ பிரசன்னத்தினால் மூடுவதாக. அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கத்தக்கதாக தேவ ஆவியானவர் கிரியை செய்வீராக. எங்கிருந்து பார்த்தாலும் அங்கு அற்புதம் உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் தேவனே நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. இந்த நாள் முழுவதும் உங்களோடு கூட ஒவ்வொரு நாட்களிலும் நீங்க கூட இருந்து வழி நடத்துங்க. அற்புதமாய் நடத்தும், அதிசயமாய் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல வரங்களை மறவா.